Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பேபி அண்ட் பேபி 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி. சத்யராஜ், யோகி பாபு, ஜெயினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஜெய்க்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இந்த பக்கம் யோகி பாபுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல போகும்போது பேபி மாறி போயிருது. இப்போ ஜெய் கையில யோகி பாபுவோட பெண் குழந்தை இருக்கு, யோகி பாபு கிட்ட ஜெயோட ஆண் குழந்தை இருக்கு. ரெண்டு பேருமே குழந்தைய ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம்னு நினைக்கும் போது சிச்சுவேஷனால குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிற கலவரத்துக்கு நடுவில் இது ஏன் குழந்தையே இல்லடான்னு சொல்லி ஹீரோஸ் ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய கலாட்டா என்னங்கிறத ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த படம் பார்க்கும் போது நம்ம ராம்கி நடிச்ச எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மூவி நீங்க பாத்துருங்க. இந்த மூவில நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த படத்துல ராம்கி அண்ட் விவேக்கோட காம்போவை இந்த படத்துல ஜெய் அண்ட் யோகி பாபு அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணல. இந்த ஜெனரேஷன் மைண்ட் செட் பீப்புள் கல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இந்த படத்தை காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த படத்தை தாண்டி இன்னும் நிறைய படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி 90s 80s டிராமா மூவிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி இருக்காங்க. அண்ட் சுந்தர் சி மூவி ஸ்டைல்ல கமர்ஷியலைஸ் பண்ணி இந்த படத்தை ஒப்பேத்தணுங்கிறதுக்காகவே சிச்சுவேஷனல் காமெடி டிராமாவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. காமெடி படத்துல ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எமோஷன் ஃபேமிலி டிராமா எல்லாமே சூப்பரா கிளிக் அவுட் ஆயிருக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா சொதப்பி இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல தான் படத்தை ஒப்பேத்தி டீசென்ட்டா எண்ட் பண்ணிருப்பாங்க. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு பாஸ் மார்க் வாங்கின ஒரு கமர்ஷியல் காமெடி ஃபேமிலி டிராமா மூவின்னு தான் நான் சொல்லுவேன். சாங்ஸ் எல்லாமே கேட்கற மாதிரி நீட்டா படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸை கனெக்ட் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. அட் தி சேம் டைம் காமெடி கவுண்டர் சீன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல் குட் காமெடி டிராமா ஜர்னர்ல படம் பார்க்கும்போது எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல வைபியும் டோனையும் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஓடிடில வாட்சபிளா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மூவில நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா கொடுத்துருந்தாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு கேரக்டர்ஸை போட்டு நிறைச்சு வச்சிருக்காங்க. சீனுக்கும் ஃப்ரேமுக்கு ஒருத்தங்க நடிக்க வச்சாலே படத்தோட மொத்த டியூரேஷன் முடிஞ்சு போற அளவுக்கு ஆர்டிஸ்ட கொட்டி வச்சிருக்காங்க. காமெடி அதனால பத்தாம போயிடுச்சுன்னு தான் கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே நீட்டா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய கனெக்டபிளான ரிலேட்டபிளான ஸ்டோரிஸ் லிங்க் பண்ணி அக்செப்டபிளான ஸ்கிரீன் பிளேல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்காங்க. காமெடியில பெருசா லாஜிக் இல்லைனாலும் இவங்க பண்ண பிரசன்டேஷன் நரேஷன் எக்ஸிகியூஷன்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மூவியை. இன்னுமே பெட்டரா நிறைய விஷயத்த செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல இவங்க புல் ஆஃப் பண்ணியிருந்தா வேற லெவல்ல ஒரு அவுட் புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா இந்த பேபி ஸ்வாப் கான்செப்ட்ல ராம்கியே பல படம் பண்ணிருக்காருங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன. படத்துல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் இந்த பேபி அண்ட் பேபி. இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.